சமூக வலைதளங்களில் கிண்டலடிக்கின்றார்கள். பிரதி அமைச்சர் சதுரங்க வேதனை. சமூக வலைதளங்களில் ஊடாக தான் கேலி செய்யப்படுவதாக கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க வேதனைப்பட்டுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், ஆளுங்கட்சியின் அரசியல்வாதிகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் ஊடாக கிண்டலடிக்கும் போக்கு அதிகரித்துள்ளது. அதிலும் குறிப்பாக நான் உட்பட ஆளுங்கட்சியின் 15 பேர் சமூக வலைதளங்களில் கூடுதலான அளவில் கிண்டலுக்கு ஆளாகியுள்ளோம் என தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் உப்பு தட்டுப்பாடு, 1 கிலோகிராம் ரூபாய் 500. நாட்டில் உப்பு இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் 30 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய முடிவு செய்திருந்தாலும் அது தாமதமாகி வருவதாகவும் அதனால் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்தார். அடுத்த வாரத்திற்குள் உப்பு கையிருப்புகள் வந்து சேரும் பட்சத்தில் தற்போதைய உப்பு பற்றாக்குறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் என அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களுடன் விமானம் அனுப்பப்படவில்லை, சீனா திட்டவட்ட மறுப்பு. பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தேவையான பெரும்பான்மையான ஆயுதங்களை சீனாவிலிருந்தே கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் சீனாவும் பாகிஸ்தானும் மிக நெருங்கிய நட்பு நாடுகளாக உள்ளன. கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை பாகிஸ்தான் 81% ஆயுதங்களை சீனாவிடமிருந்தே கொள்முதல் செய்துள்ளது என்று ஸ்டோக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் விமானப்படையில் உள்ள J-17 போர் விமானங்களை இரு நாடுகளும் கூட்டாக உற்பத்தி செய்கின்ற சமீபத்தில் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்திய ஜெட் போர் விமானங்கள், ரேடார்கள் ஆகியவை சீன தயாரிப்புகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இரம்பொடை பேருந்து விபத்துக்கான காரணம். கொத்மலை இரம்பொடை பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்துக்கு பேருந்தில் அளவுக்கு மீறிய பயணிகள் பயணித்தமை மற்றும் அதிக களைப்பு காரணமாக சாரதிக்கு உறக்கம் ஏற்பட்டமை ஆகியவையே காரணம் என நுவரெலியா மாவட்ட மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்தார். குறித்த விபத்து பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக நிகழவில்லை என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என விசாரணையில் தெரிவித்துள்ளார். பள்ளி மீது போர் விமானம் வீசிய வெடிகுண்டு, மாணவர்கள் 20 பேர் பரிதாப பலி. மியான்மர் நாட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆங் சான் சூகியின் தலைமையிலான அரசை கவிழ்த்துவிட்டு ஆட்சியை இராணுவம் கைப்பற்றியது. இராணுவ ஆட்சிக்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு இருந்து வருகிறது. பல கிளர்ச்சி அமைப்புகள் இராணுவ ஆட்சிக்கு எதிராக ஆயுதமேந்தி சண்டையிட்டு வருகின்றன. இதில் 6600க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மத்திய மியான்மரில் தாபாயின் நகரத்தில் உள்ள கிராமத்தின் மீது நேற்று காலை 9 மணியளவில் இராணுவத்தினர் விமானங்களிலிருந்து தாக்குதலில் இறங்கினர். அப்போது அந்த பகுதியில் இருந்த பள்ளிக்கூடம் மீது ஒரு போர் விமானம் வீசிய வெடிகுண்டு விழுந்து அதிகளவானோர் மரணமடைந்துள்ளனர். யாழில் தென்னிலங்கை சுற்றுலா பயணிகளின் பேருந்து மீது தாக்குதல். யாழ்ப்பாணத்தில் தென்னிலங்கை சுற்றுலா பயணிகளின் பேருந்து மீது இன்றைய தினம் திங்கட்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த 3 தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றுள்ளனர். வேலணை பகுதியிலிருந்து யாழ்ப்பாண நகர் நோக்கி வந்த பேருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றினை முந்தி செல்ல முற்பட்ட போது இடம் தரவில்லை என மோட்டார் சைக்கிளில் வந்த மூவரும் பேருந்து சாரதியுடன் முரண்பட்ட நிலையில் பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து உடைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர்.